सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. விசேஷனம் உபலட்சணம் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே போன வாட்டி கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் அதை நல்லா விவரிக்க முடியல. அதை கொஞ்சம் அதை விவரித்து சொல்லி அப்புறம் இந்த கிரந்தத்துக்கு வர நம்ம பொதுவாக ஒரு வாக்கியம் எடுத்துட்டோம்னு சொன்னால் இது விசேஷம் இது விசேஷனம் அப்படின்லாம் பிரிக்கிறோம். அந்த விசேஷனம் தனி, விசேஷனம் உபாதி உபலட்சணம் அப்படின்னு பிரிக்கும் போது வரக்கூடிய விசேஷனம் தனி. இந்த ரெண்டு விசேஷணத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இது வேற அது வேற. இது எல்லாத்துக்குமே நான் உதாரணங்கள் இப்ப சொல்றேன். கோதண்ட பாணியாக ராமர் தரிசனம் கொடுத்தா ஒருத்தருக்கு, இந்த வாக்கியம் இருக்க. அப்படியானால் ஒரு ஆசாமி யாரோ ஒருத்தன் ஒரு பக்தன் தரிசனம் பண்றான், அதான் பார்க்கறான். எப்படி பார்க்கறாமா? ராமரை பார்க்கறான். ராமரை பார்க்கும்போது அவர் கோதண்ட பாணியாக அவரை பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் கையில இருக்கக்கூடிய கோதண்டத்தையும் பார்க்கிறார் இல்லையா? அவர் கோதண்டம் ராமர் எல்லாத்தையும் பார்க்கும்போது கோதண்ட பாணியாக தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது அந்த தரிசனம் கொடுக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல ராமரும் அவருடைய கோதண்டமும் ரெண்டுமே சேரது, ரெண்டுமே தெரியப்படுறது இல்லையா? நீளமான வஸ்திரத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவன் வஸ்திரத்தையும் பார்க்கறான், நீளத்தையும் பார்க்கறான். அந்த பார்த்ததுங்கிற அந்த விஷயம் இருக்கு, அது ரெண்டிலையும் அன்வயிக்கிறது. கோதண்ட பாணியாக ராமர் பேசினார்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ராமர் தான் பேசினார், கோதண்டம் கூட இருந்துருக்கு. கோதண்டம் பேசல இல்லையா? இப்ப இந்த என்ன ஆச்சு? இந்த வில்லானது அவருடைய கோதண்டமானது இப்ப தடஸ்தமா இருந்துருக்கு. அந்த பேசுறதுங்கிற அந்த கிரியை இருக்கு, அதுல அதை அனுபவிக்கல. ஆனா கோதண்ட பாணியாக ராமர் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரே மாதிரியான பதங்களை தான் நான் பிரயோகம் பண்றேன். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பிரிச்சு புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, மேற்கொண்டு நான் எந்த விஷயத்தை பத்தி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விசேஷனம் இருக்கு, அது விசேஷனம்னும், அதோடு சம்பந்தப்படாத விசேஷணத்தை உபாதி அல்லது உபலட்சணம் அப்படின்னு சொல்றேன். இந்த உபாதி உபலட்சணம் ரெண்டுலயும் உள்ள வித்தியாசத்தை அப்ப சொல்றேன். இப்ப பொதுவா வச்சுடுறோம், அது விசேஷனம் இல்லை. இப்போ பேசுறாருன்னு சொன்னா நமக்கு கேட்ட இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்மளுடைய அந்த சாமான்யமான லோக பிரசித்தியை வச்சுண்டு லோக நியமத்தை வச்சுட்டு தான் தெரிஞ்சுக்கணும். கோதண்ட பாணியாக பார்த்ததாக சொல்லும் போது கோதண்டத்தையும் பார்க்கறான், அவர் ராமரையும் பார்க்கறான். அப்படி இருந்தா தான் இந்த மாதிரி பிரயோகம் பண்றான். கையில வில்ல வச்சுட்டு அவர் பேசுறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த வில்லு கூட இருக்குங்கிறது தான் தெரியுது, பேசுறது அவர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, வித்தியாசம் தெரியுது. இப்போ ரெண்டு இடத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா ராமஹா விசேஷியா விசேஷம், கோதண்ட பாணிகி அப்படிங்கிறது அந்த ராமருக்கு ஒரு விசேஷணமாக வந்திருக்கு. இந்த விசேஷனம் நாம் போடலைன்னா என்ன அர்த்தமாகும் இந்த வாக்கியத்திலிருந்து? ரெண்டும் தேவையானதாக இருக்கு, ரெண்டு பதத்தை பிரயோகம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்பதான் நமக்கு நம்ம விவக்ஷிதமான ஒரு அர்த்தத்தை போதிக்க முடியும். எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த வஸ்துவை எதிராளிக்கு போதிக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டு பதமும் இங்க தேவைப்படுறது. கோதண்ட பாணிகின்னு சொல்லாமல் நான் வெறும் ராமஹா அப்படின்னு நான் சொன்னேன்னா ராமன்னு எத்தனையோ பேர் இருக்கா, எந்த ராமருங்கிறது தெரியாது இல்லையா? அப்ப அவரை தெரிவிக்கிறதுக்காக நான் ஒரு விசேஷனம் போட வேண்டியிருக்கு. மற்ற ராமர்ல இது பிரசித்தமான
தசரத புத்திரரான ராமர் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக கோதண்டபாணிங்கிற ஒரு விசேஷனம் சேர்க்க வேண்டியிருக்கு. ஆக இந்த விசேஷனம் போட்டேன்னு இது ரெண்டு விதமான வாக்கியத்திலையும் தேவையான விசேஷனமாக இருக்கு. ஏன்னா கோதண்டபாணியாக தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லும் போதும் நான் வெறும் ராமர் தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னா சட்டுன்னு எந்த ராமருங்கிற கேள்வி வந்துடும். பல ராமர்கள் இருக்கிறதுனால சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மற்ற ராமர்களை காட்டிலும் பிரிச்சு காமிக்கிறதுக்கு இந்த விசேஷனம் உபயோகப்படுறது. அந்த வாக்கியத்திலும் கோதண்டபாணியாக ராமர் அங்க பேசினார்னு சொல்ற இடத்துலையும் அதே ராமரை மற்ற ராமர்கள் கிட்டேந்து பிரிச்சு காமிக்கிறதுக்கு உபயோகப்படுறது இந்த விசேஷனம். ஆக ஒரு வஸ்துவை வேற ஒரு பொருள்கள்ல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்காக எந்த ஒரு விசேஷத்தை நாம சொல்றோமோ அதெல்லாம் விசேஷனமும், எதை பிரிக்கிறதுக்காக நாம சொல்றோமோ அது விசேஷம்னு சொல்றது. விசேஷம் பிரகாரம், விசேஷம் விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பொதுவான நியமங்கள் இருக்கு. இது எல்லா இதுலயும் வரும். விசேஷனம் உபாதி உபலட்சணம்னு பிரிக்கும் போது இந்த விசேஷனம் விசேஷம் அது இல்லை. இப்போ கோதண்டபாணியாக தரிசனம் கொடுத்தாருங்கிற இடத்திலையும் அது விசேஷணமாகத்தான் பாதிக்கிறது. ஆனால் இது அந்த கிரியைக்கு விசேஷனம், தரிசனம்ங்கிற கிரியைக்கு விசேஷனம். நேர ராமருக்கு விசேஷனம்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு விதேயத்தை நாம வாக்கியத்துல வச்சிருக்கோமோ அந்த விதேயத்தை குறிச்சு இந்த விசேஷணமானது விசேஷணமாகவும் உபலட்சணமாகவும் உபாதியாக ஆகும். அதுதான் வித்தியாசமானது. விதேயத்தை பொறுத்தது இது. அந்த ராமரை தனியாக பிரிச்சு காமிக்கிறதுனால மாத்திரம் சொல்லக்கூடிய விசேஷண விசேஷ பாவம் தனி. மேற்கொண்டு எந்த விதேயத்தை பேசுறோமோ, விதேயத்தை பத்தி தெரிவிக்க போறோமோ அந்த தெரிவிக்கப்படுற விஷயத்துல இது சேர்ந்தால், இதுவும் சேர்ந்தால் அப்ப விசேஷனம். இது சேராமல் தனியாக நின்னால் அப்ப இது விசேஷனம் இல்லை. அப்ப உபாதியோ உபலட்சணமோ. உபாதி உபலட்சணம்ங்கிறதுல என்ன வித்தியாசம்னு சொன்னா, சேராமல் கூட இருந்துட்டு மாத்திரம் இருந்தால் அது உபாதி. இப்ப இல்ல ஏற்கனவே இருந்ததை வச்சுட்டு பேசினால் அப்போ உபலட்சம். இப்படியாக மூணு விதமா பிரிச்சுட்டா வேதாந்தங்கள். கண்ணால பார்க்கும் அதனால உபாதின்னு சொல்ல முடியாது. கண்ணால பார்க்கும் போது அதுவும் தெரியும் பட்சத்தில் அத அந்த இடத்துல விசேஷணமாக சொல்லலாம், தெரியாத பட்சத்துல உபாதின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் தேவதத்தன். இந்த தேவதத்தனை நான் பார்த்தேன். நான் தேவதத்தனை பார்த்தேன், தேவதத்தன்கிறத புரிஞ்சுட்டேன். தேவதத்தனை பார்த்தேன் தான் தெரியுமே தவிர அவனை பத்தி ஒரு விசேஷம் அவங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விவரத்தை இன்னொருத்தர் தெரிவிக்கும் போது இந்த இன்னாராக இருக்கக்கூடிய தேவதத்தனை இவர் பார்த்தார் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இன்னாருடைய யஜ்ஞதத்தனுடைய புத்திரனான தேவதத்தனை இவர் சந்தித்தார் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப பாருங்க, யஜ்ஞதத்தனின் புத்திரனான தேவதத்தனை பார்த்தேன். ஆனா நான் பார்க்கும்போது அது யஜ்ஞதத்தனுடைய புத்திரன் எனக்கு தெரியாது. நான் பார்த்த தேவதத்தன் யஜ்ஞதத்தனுடைய பையன் தான் உண்மையில். ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப நான் பார்க்கும்போது எதை பார்க்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச அளவு என்ன, தேவதத்தன் தான் தெரியுது. அது யாருடைய பையன்கிறது தெரியாது இல்லையா? அப்ப அந்த யஜ்ஞதத்த புத்திரத்துவங்கிறது அங்க இருக்கே, எனக்கு தெரியாமலே இருக்கு. இதை எடுத்து சொல்றவர் இருக்காரு, அவர் சொல்லும் போது அது விசேஷணமாக சொல்லல, தடஸ்தமாக உபாதியாக பேசுறார். ஒரே விஷயம்தான். இப்போ கம்ப வச்சிருக்கக்கூடிய தேவதத்தனை இவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லும் போது நான் கம்பையும் சேர்த்து பார்த்திருந்தேன். ஆனால் அப்ப அவர் சொல்லும் போது அது தண்டங்கிறது விசேஷம். கம்ப சேர்க்காமல் அவன் கம்ப வச்சுட்டு இருக்கான் நிஜமா, ஆனா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது கம்ப வச்சுட்டு இருக்கிற தேவதத்தனை இவர் பார்த்தார் அப்படின்னு இன்னொருத்தர் பேசினாரே, ஆனால் அப்போ அந்த கம்பானது என்ன ஆகும்? உபாதி. அது இருந்ததுன்னா உபாதி. கம்பு வச்சுட்டு இருக்கிறவரும் பொதுவா சொல்லிட்டு அந்த சமயத்துல அவர் வச்சுக்காம இருந்தாருன்னா உபலட்சம் இல்லையா? தடி எடுத்துட்டு போவாரு, அந்த தேவதத்தனை பார்த்தார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடத்துல மூணு விதமான இதுவும் சம்பவிக்கிறது.
தடியோடு சேர்த்து நாம் பார்ப்பது அவர் சொன்னார்னா அப்ப அந்த தடியானது விசேஷணமாயிடும். தடி பார்க்கல, அவரை தான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறது, அப்பவும் அவர் தடி வச்சுட்டு இருக்கிற தேவதத்தன் தானே. அப்படி இருக்கும் போது தடி கையில நிஜமாகவே இருக்கும் பட்சத்தில் அது உபாதின்னு சொல்றது. வர்த்தமானமாக இருந்தால் உபாதி. அவர் தடியை எங்கேயோ வச்சுட்டு வந்திருக்கார், ஆனா இப்படிதான் பேசுறாருன்னு சொன்னா அப்போ உபலட்சணம்னு சொல்றது. அப்போ இந்த விசேஷணம் உபாதி உபலட்சணங்கள்லாம் அடுத்தபடியா அதை பத்தின விஷயம் எதை சொல்றோமோ இதை விதேயம்னு சொல்றது. அதுல அந்த விஷயம் சம்பந்தப்படுறது படலேங்கிறத வச்சுட்டு தான் பேசுறோம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த பிரகாரதா விசேஷதா பிரகார விசேஷ பாவம் இருக்கே, இது அந்த தேவதத்தங்கிறது விசேஷம், தடிக்கம்புங்கிறது அவருக்கு விசேஷணம்ங்கிறது பொதுவாக இருக்கு. அது அதையும் இதையும் சேர்க்கக்கூடாது. இப்ப நான் என்ன இந்த விஷயம் ஒன்னாச்ச, இதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். காக்கா உட்கார்ந்த கிரகம் தேவதத்தனுடைய கிரகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? அங்க காக்கா சொல்லிக் கொடுக்கணுங்கிற, காக்காவை பத்தி சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவன் எதை அடையாளம் காமிக்கணும்னு நினைக்கிறான்னா, புரிய வைக்கணும்னு நினைக்கிறான்னா, இதுதான் அந்த அன்னாருடைய கிரகம் அப்படின்னு அவருக்கு தெரியாதவருக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? அப்ப இவன் நினைக்கிறது எதை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறான்னா அந்த கிரகத்தை அடையாளம் காமிக்கணும். இதுதான் அந்த கிரகம்ங்கிறது அவனுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப காக்கா உட்கார்ந்து பாரு ஒரு அடையாளம். அதாவது இது எதுக்குன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் தனியாக பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம். காக்கா உட்கார்ந்துட்டு பாரு அப்படின்னு இது அவன் பார்த்திருக்கான்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ அவன் இதுல ஒரு விஷயம் இருக்கு. அவன் எப்போ காக்கா இப்ப கேட்கிறவன் இருக்கானே, அவன் காக்கா உட்காரும் போது அந்த கிரகத்தை பார்த்திருக்கான், காக்கா இல்லாத மற்ற கிரகங்களையும் பார்த்திருக்கான். ஆனா அப்போ அவனுக்கு தேவதத்த கிரகம்னு தெரியாது, காக்கா உட்கார்ந்து இருக்கிற கிரகம். அதுக்கு அப்புறம் இவன் காக்கா உட்கார்ந்த கிரகம் தேவதத்த கிரகம்னு சொல்லும் போது காக்கா போயிடுச்சு, காக்கா அங்க இல்லை. ஆனா இவன் கண்டுபிடிச்சிடுறான் இதுதான் காக்கா உட்கார்ந்த கிரகம். இப்ப என்ன ஆச்சு? அந்த காக்கா தான் இவனுக்கு இந்த கிரகத்தை பிரித்து காமிக்கிறது இல்லையா? காக்கா இப்ப இல்லாட்டாலும் இவன் அந்த கிரகத்தை மற்ற கிரகத்தை காட்டிலும் தனியாக பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாள சாதனமாக இருக்கிறது. இவன் ஏற்கனவே அந்த கிரகத்துல பார்த்த காக்கான்னு சொல்லணும். ஆனா அந்த தாக்கம் இப்ப வர்த்தமானமாக இல்லை. ஆனா ஏற்கனவே இருந்திருந்தாலும் அது இவனை பிரிச்சு காமிக்கிறதுக்கு உபயோகப்படுறது இல்லையா? இதுதான் வியாவர்த்தகம்னு சொல்றது. வியாவர்த்தகம்னு சொல்றது. இந்த தாக்கம் இந்த சமயத்துல உபலட்சணமாக இருக்கு. இப்ப இல்லாட்டாலும் ஏற்கனவே இருந்த வச்சுட்டு அதை பிரிச்சு காமிச்சு விடுறது. இது மூணுமே பிரிச்சு காமிக்கக்கூடிய தன்மையை உடையதாக இருக்கு. விசேஷனம், உபாதி, உபலட்சணம். இது மூணுமே இது எதோட சேர்க்கிறோமோ அந்த வஸ்துவை வேற இன்னொன்னுல இருந்து பிரிச்சு தனியாக காமிக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. இந்த மாதிரி சாதாரணமான ஒரு நியமம். இப்ப இங்க பிரகிருத விஷயத்துக்கு வரேன். நியாயாமிர்தக்காரர் ஒரு பெரிய கேள்வி கேட்டார். இந்த பிரம்ம ஜானம்னு சொல்றே, பிரம்ம சாட்சா்காரம், மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய சாட்சா்காரம், இந்த சாட்சா்காரமானது இந்த பிரபஞ்ச ஞானத்துக்கெல்லாம் பாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இந்த ஞானம் பாதகம் ஆக முடியாதுன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற. ஏன் பாதகமாகாது? இந்த ஞானம் இதுக்கு ஏன் பாதகமாகாது? நல்லா பார்க்கணும். அந்த தத்துவமசின்னு மகா வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்துல எது விஷயம், எது பாசிக்கிறதுன்னு சொன்னா ஆத்மா மாத்திரம் பாசிக்கிறது, ஸ்வரூபந்தான் பாசிக்கிறது. அகண்டாகாரம்னு சொல்லிட்டு இருக்கா, அகண்டாகார விருத்தின்னு. முன்னாடி தெரியாத எந்த ஒரு விசேஷமும் பாசிக்கல. ஒரு விசேஷமும் இல்லைங்கிறது தான் அங்க இருக்கிற தவிர விசேஷம் ஒண்ணும் இல்லை, எதுவுமே தெரியல. சாதாரணமாக பிராந்தி அது போகும்போது அங்க உள்ள நிலையை நாம பரிசீலனம் பண்ணி பார்த்தால் பிரமகாலத்துல தெரியாத ஒரு விஷயத்தை, ஒரு விசேஷத்தை புரிஞ்சுண்டதுனாலதான் அந்த பிரமமே நிவர்த்தியாருதுன்னு புரியுது. இப்படி பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பிராந்தனாக இருக்கும் போது எந்த விஷயத்துல அவனுக்கு பிரமம் ஏற்பட்டிருக்கோ
அந்த விஷயத்துல ஒரு விசேஷம் அறியப்படாமல் இருக்கு. அந்த விசேஷம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா பிராந்தி தெளிஞ்சு விடுறது. இப்படிதானே பாக்குறோம். சுக்தியாக தெரியல, ரஜதமாக பிராந்தியில தெரிஞ்சுருக்கு. இப்ப பிராந்தி காலத்துல தெரியாத விசேஷம் சுக்தித்வம், சுக்தித்தன்மை. இது எப்ப தெரிகிறதோ அப்ப இது போயிடுது, பிராந்தி நிவர்த்தி ஆயிடுறது. அப்ப அதுதான் பாதகம். அதனால அவர் என்ன சொன்னார், பிரம காலத்துல தெரியாத ஒரு விசேஷத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானம்தான் அந்த பிரமத்தை பாதிக்கக்கூடிய ஞானமாகும், வேற எதுவும் ஆகாது. பிரமகாலத்துல தெரியக்கூடியதோ எதிர்த்தா போல ஒரு வஸ்து இருக்கு அப்படிங்கறது மாத்திரம் சொன்னா அந்த பிராந்தி நிவர்த்தி ஆகுமோ? இதம் அப்படின்னு சொன்னா நிவர்த்தி ஆகுமோ? அங்க அதை பத்தி வேற எதை சொன்னாலும் இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகாது. இவனுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தாதான் அது நிவர்த்தி ஆகும். இது நமக்கு பிரசித்தமா இருக்கு. இப்போ இந்த பிரபஞ்ச தியானம் இருக்கு. இந்த பிரபஞ்ச தியானத்துல பிரபஞ்சம் தெரியும் போது தெரியாத ஒரு விசேஷம் அந்த பிரம்ம சாட்சா்காரத்துல தெரியுமானால் அப்போ அந்த பிரம்ம சாட்சா்காரம் இந்த பிரபஞ்சத்தை பாதிக்கலாம் இல்லையா? அப்படி ஒன்றும் தெரியல. அந்த எந்த ஆத்மா அந்த சாட்சா்காரத்துல விஷயம் சொல்றீங்களோ அந்த ஆத்மா இப்போ தெரிஞ்சுட்டே தான் இருக்கு, பாதிச்சுட்டே தான் இருக்கு. அது பாதிக்கலைன்னா ஒண்ணுமே இல்லை, பாதிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது சொப்பிரகாசம், அதனால அதுல தெரியாமல் இல்லை. இப்போ தெரியாத ஒரு விசேஷம் அப்ப தெரியுறதான்னு கேட்டா அதுவும் இல்லை. இதுல இன்னும் கூட கேட்கலாம், இப்படி ஒரு விசேஷத்தை நாம கல்பிக்கலாம். இப்போ அந்த ஆத்மா எப்படி தெரியுறதுன்னு சொன்னா பல விசேஷங்கள் உள்ளதாக தெரிகிறது இல்லையா? நிர்விசேஷமாக தெரியல, நிர்விசேஷமா தெரியல, பேதம் உள்ளதா தெரிகிறது. அகண்டாகார விருத்தியில நிர்விசேஷமாக தெரிகிறது. அப்ப வித்தியாசம் வந்து கொடுத்தே. இப்போ தெரியாத ஒரு விசேஷம் அந்த மகா வாக்கியத்தினால வரக்கூடிய சாட்சா்காரத்துல தெரிகிறது. அது என்ன விசேஷம்? இப்ப நிர்விசேஷம்னு தெரியல, அப்ப நிர்விசேஷம்னு தெரியுதுன்னு சொல்லலாமேன்னு கேட்டால் இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நிர்விசேஷம்ங்கிறது உண்மை வாஸ்தவத்துல அது நிர்விசேஷமாக அந்த ஆத்மா இருந்தாலும் நிர்விசேஷம்னு அகண்டாகார விருத்தியில தெரியாது. ஆத்மஸ்வரூபம் மாத்திரம்தான் அதுல தெரியுமே தவிர அது நிர்விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சால் அது அகண்டாகார விருத்தி இல்லை. ஏன்னா ஒரு விசேஷம் அதுல தெரிகிறது, அதனால ரொம்ப சிக்கலா இருக்குது. இப்போ தெரியாத ஒரு விசேஷம், எந்த விசேஷமும் அங்க தெரியும்படி இல்லைன்னு சொல்லல, அது தெரியும்படியாக இல்லை. தெரிஞ்சால் அகண்டாகாரம்ங்கிற அந்த சித்தாந்தத்துக்கு ஹானி வருது. ஆகையால அது அந்த பிரம்ம சாட்சா்காரம் கூட இந்த பிரபஞ்ச தியானத்துக்கு பாதகமாக இருக்க முடியாது. அப்படியானால் அதை தவிர வேற எதுவுமே இதுக்கு பாதகம் இல்லைங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே சம்மதமான விஷயம். வியாவகாரிகமான பிரபஞ்சத்துக்கு பிரம்ம ஜானம் ஒன்ன விட்டால் வேற எதுவும் பாதகம் இல்லை அப்படிங்கிறது ரெண்டு பேருமே ஒத்துண்டது. அந்த பிரம்ம ஜானமும் பாதகம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படியாச்சு? அபாத்தியம், எந்த பாதகமும் இல்லாத விஷயம், அபாத்தியம்னு தீர்மானமாச்சு. அப்படியானால் இதை தெரிவிக்கக்கூடிய அந்த பிரத்யக்ஷம் எப்படி? பிரமாணம், நல்ல பிரமாணம் ஆயிடுத்தது. இது பிரமாணம் ஆயிடுத்துன்னு சொன்னா நீங்க மித்யான்னு சொல்லி அனுமானம் பண்றீங்களே, அந்த அனுமானத்துக்கு பிரத்யக்ஷபாதங்கிறது வந்துடும். ஆக தப்பு, அனுமானம் தப்புன்னு அங்க கொண்டு போய் முடிக்கிறதுக்கு இப்படி வந்தார். இப்ப அத்வைத சித்திக்காரர் இதுக்கு என்ன பதில் சொன்னார்னு சொன்னா, நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல கொஞ்சம் திருத்தல் இருக்கு. பிரமகாலத்துல தெரியாத ஒரு விசேஷத்தை தெரிவிக்கும் ஞானம்தான் பாதகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நான் என்ன சொல்றேன், இப்படி எல்லாம் சொல்லாதீங்கோ. எந்த ஒரு இதுல ஒரு தப்பு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துட்டு போறேன். இப்படி சொன்னேன்னா ஒரு தோஷம் வரும், இவன் மேலேயே தோஷம் வரும். இவனுக்கு என்ன பிராந்தி வந்தது? இதம் ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்திருக்கு, சரியா? இந்த பிராந்தி காலத்துல அவனுக்கு அந்த ரஜதத்தை பத்தி தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். இவன் எந்த ரஜதத்தை பார்க்கறானோ
அதை பத்தி தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பல விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயத்த ஒருத்தன் எடுத்து சொல்றான்னு வச்சுங்களேன், இப்ப ஏற்பட்ட ரஜதம் அப்படின்னு சொல்றான்னா அந்த பிராந்தி நிவர்த்தி ஆகுமோ? நிவர்த்தி ஆகாது. நான் சொல்றது அந்த ரஜதத்தை பார்க்கும் போது அந்த ரஜதத்தை பத்தி தெரியாத பல விஷயங்கள் இவனுக்கு இருக்கலாம். அந்த சுக்தியை பத்தி பொதுவாக எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவை பற்றின பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அந்த விசேஷங்கள் எல்லாம் எடுத்து சொன்னதுக்காக, அந்த ஞானம் வந்ததுக்காக இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப நீங்க பொதுவா இப்படி சொல்லப்படாது, பிராந்தி இருக்கும் காலத்தில் அவனுக்கு எந்த விஷயம் தெரியலையோ அந்த விஷயத்தை தெரிவித்தால் இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த வெள்ளின்னு மாத்திரம் அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். இந்த வெள்ளியுடைய விலை என்னன்னு அவனுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். வெள்ளி இன்னைக்கு இத்தனை விலை விற்கிறது அப்படின்னு அதை பத்தின ஒரு விசேஷம் எடுத்து சொன்னான்னா அதுக்காக அந்த பிராந்தி நிவர்த்தி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்லணும்? நீங்க எப்படி சொல்லணும்னா, எது தெரியாததுனால இந்த பிராந்தி ஏற்பட்டுதோ அது தெரிஞ்சா பிராந்தி நிவர்த்தி ஆகும் சொல்லணும். இப்போ இது விலை தெரியாததுனால இவனுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்படி சொல்லும் போது நீங்க விசேஷத்துல இன்னும் கொஞ்சம் இது பண்ண வேண்டியிருக்கு. எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காததுனால இவனுக்கு இந்த பிராந்தி வந்ததுன்னு பார்த்தால், அப்ப இது சுக்தின்னு தெரியலேங்கிறதுனால அவனுக்கு இப்படி வந்துடுதோ பிராந்தி வந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த சுக்தியை தெரிஞ்சிருந்தா பிராந்தி நிவர்த்தி ஆகும். வெறும் இப்ப தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிருந்தால் பிராந்தி நிவர்த்தி ஆகணும்னு அந்த இடத்துல நீங்க தப்பாக வியாப்தியை அப்படி கிரகிக்கப்படாது. நியமம் அப்படி இல்லை. எது தெரியாததுனால பிராந்தி ஏற்பட்டதோ அதை தெரிஞ்சிருந்தால் பிராந்தி நிவர்த்தி ஆகும். இதுதான் நியாயமான ஒரு இது. இப்படி வந்தேன்னா இப்ப பிரம்ம சாட்சா்காரம் இருக்கு, இது கூட பிரபஞ்சத்துக்கு பாதகம் ஆகலாம். எப்படி பண்ணலாம்னா, அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாலதான் பிரபஞ்ச பிராந்தி, அது தெரியாததுனாலதான் இந்த பிரபஞ்ச பிராந்தி ஏற்பட்டிருக்கு. அது தெரிஞ்சால் இது நிவர்த்தி ஆகும். நிவர்த்தி ஆகும்னு சொல்றதுல ஒரு தோஷமும் இல்லை. இப்ப தெரியாத விசேஷங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெரியல, தெரிஞ்சது, அவ்வளவுதான். தெரியுமா தெரியாதா? இதுக்கு என்ன பதில் வருதுங்கிறதான் பார்க்கணும். மகா வாக்கியத்தினால தெரிவிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் பதில் வரும். அப்படித்தானே? ஏன்னா தெரியாததுனாலதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரவೃತ್ತಿ எல்லாம் வருது. அப்ப அது தெரியாமல் இருக்கு. நான் பாசிக்கலேன்னு சொல்ல வரல. அது பாசிக்கலேன்னா ஒன்றும் பாசிக்காது, அதனால பாசிக்கிறது. ஆனால் அஜ்ஞானம் இருக்கு, சொரூப விஷயகமான அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் இந்த சகல பிரபஞ்ச பிரமத்துக்கும் காரணமாக இருக்குங்கிற சித்தாந்தத்துல இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் எதுவாக இருக்குமோ அது வந்தால் இந்த பிரபஞ்ச பிராந்தி நிவர்த்தியாகும். அதுல இந்த விசேஷம் புதுசா தெரியணும் இதெல்லாம் இல்லை. அப்படி சொல்லும் போது அகண்டாகாரமான விருத்தி கூட, அதாவது அந்த ஸ்வரூபத்தை விட்டுட்டு அதிகப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்காத ஞானம் கூட பிராந்தியை நிவர்த்தி பண்ணக்கூடியது ஆகலாம். ஏன்னா அந்த பிராந்திக்கு, இத்தனை பிராந்திக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை அது நிவர்த்தி பண்றதுங்கிற காரணத்தினால இதுவே பாதகமாக ஆகலாம். ஆக இந்த ஞானத்தை பாதகம் ஆகாதுன்னு நீ தீர்மானம் பண்ண முடியாததுனால இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாவி பாதம்ங்கிறது இருக்கு. பவிஷ்யத் காலத்துல பாதம் வரலாம்ங்கிற நிச்சயம் இருக்கிறதுனால இந்த பிரத்யக்ஷத்தை கொண்டு அனுமானத்தை பாதிக்கிறேன்னு சொல்றது கூடாது, அது சாத்தியமாகாது அப்படின்னு சித்திகாரரை சொல்ற பதில். ஏதன் மத்தியில அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்டுட்டான் ஒரு பக்ஷி. இது சரி, ஆனாலும் சப்பிரகாரகமான ஞானம்தான் நிவர்த்தகமாகும். சப்பிரகாரகம்னு சொன்னா அந்த பாதக ஞானத்துல ரெண்டு அம்சம் தெரியணும். ஒரு சாமானிய அம்சம், ஒரு விசேஷ அம்சம். ஏதாவது ஒரு விசேஷமான அம்சம் பாதக ஞானத்துல விஷயமாக இருந்தால்தான் அந்த ஞானம் இதுக்கு நிவர்த்தகமாக ஆகும். அந்த நியமத்தை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு வேற சொல்றார். ஏன்னு கேட்டா,
ஒரு வஸ்துவை வேற ஒரு வஸ்துவாக பிரமிக்கும் போது அந்த வஸ்துவுக்கும் அந்த உண்மையான வஸ்துவுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விசேஷங்களை தெரிஞ்சின்றால் அது நிவர்த்தி ஆகாது. ஏன் இது ஒரு திரவியம் அப்படின்னு தெரிஞ்சின்றானே, ஆனால் திரவியங்கிற இதுவும் திரவியம் அதுவும் திரவியம், வெள்ளியும் ஒரு திரவியம் சுத்தியும் ஒரு திரவியம், இப்படி தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. இது ஒரு பதார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப எந்த ஒரு விசேஷமானது அந்த பிராந்தியில தெரியக்கூடிய விஷயத்துக்கும் அந்த நிஜமா அந்த வஸ்து எதுவோ அதுவுக்கும் பொதுவாக இல்லையோ அசாதாரணமாக இருக்கோ அந்த விசேஷத்தை தெரிவிக்கக்கூடியதாக அந்த ஞானம் இருந்தாகணும். அப்போ விசேஷத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த ஞானம் நிச்சயமாக அந்த விசேஷத்தை ஏதோ ஒரு சாமானியத்துல இருக்கிறதாக தானே காமிக்கும். அப்ப அந்த விசேஷம் சாமானியம்னு 2 அம்சம் வரச்ச அந்த ஞானம் நிச்சயமாக சப்பிரகாரகமாக இருக்கும். ஒரு விசேஷம் ஒரு விசேஷனம் சம்பந்தம் இதோடு அது அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதாக அந்த ஞானம் இருக்கும். இதுதான் சப்பிரகாரகம்னு சொல்றது. பிரகாரம் இல்லாத அந்த ஞானம் பாதகமாக ஆகவே முடியாது, பிராந்திக்கு நிவர்த்தகம் ஆகாது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். நனோன்னு ஆரம்பிக்கிறது இது. நனோ ஆவசியகா சப்பிரகாரகத்துவ நியமா. அஜானத்தை பிராந்தியை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞானத்துல 3 விஷயம் அவசியமாக தெரியணும். எந்த விஷயத்துல அவனுக்கு பிராந்தி ஏற்பட்டிருக்கோ அது விசேஷமாக இருக்கும். அப்போ தெரியாத ஒரு விசேஷம் அந்த விசேஷத்துல பிரகாரமாக பாதிக்கணும். அந்த விசேஷத்துக்கும் அந்த விசேஷத்துக்கும் சம்சர்க்கம் இதுவும் தெரியணும். இது 3ம் தெரிஞ்சாதான் அந்த ஞானம் பாதகமாகும். சப்பிரகாரகத்துவ நியம. வியாபிருத்தாகார ஞானத்வேனைவ பிரம நிவர்த்தகத்வா. பிராந்தியை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அது இப்படி இருந்தால்தான் நிவர்த்தி பண்ண முடியுமா? அந்யதா அனுவருத்தாகார ஞானாதபி தன் நிவர்த்தியாபத்தே. அனுவருத்தாகாரம் வியாவிருத்தாகாரம்னு சப்த பிரயோகம் பண்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ பிராந்தியில பார்க்கக்கூடிய வஸ்து ரஜதம்னு வச்சுங்கோ ஒண்ணு, அங்க இருக்கிற வஸ்து என்னன்னு சுக்தின்னு வச்சுங்கோ. இந்த சுக்திக்கும் ரஜதத்துக்கும் பொதுவான ஒரு விசேஷம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இது அனுவருத்தம். அதை தெரிவிக்கக்கூடிய ஞானம் அனுவருத்தாகார ஞானம். இந்த ரஜதத்துக்கு வராது, அந்த சுக்திக்குத்தான் வரும் அப்படின்னு சொன்னா இது வியாவிருத்தாகார ஞானம். வியாவிருத்தம் அனுவருத்தம்ங்கிறத எல்லாத்துக்கும் பொதுவாக இதுக்கும் பொருந்தும் அதுக்கும் பொருந்தும்னு இருந்தால் அப்பேற்பட்ட விசேஷத்தை அனுவருத்தம்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு கிடையாது, இதுக்குதான் அந்த விசேஷம்னு சொன்னா அசாதாரணமான அந்த விசேஷத்தை வியாவிருத்தம்னு சொல்றது. அப்பேற்பட்ட விசேஷத்தை தெரிவிச்சா அந்த ஞானத்தை வியாவிருத்தாகாரம் ஞானம்னு சொல்றது. பொதுவான விசேஷத்தை தெரிவிக்கும் போது அந்த ஞானம் அனுவருத்தாகார ஞானம் அப்படின்னு சொல்லுவார். வியாவிருத்தாகார ஞானம் தான் பிரமத்தை நிவர்த்தி பண்ணுமே தவிர அனுவருத்தாகாரம் நிவர்த்தி பண்ணாது. சத்தியம், நீ சொல்றது வாஸ்தவம். வியாவிருத்தாகாரத்வேன ஞானத்தை பிரம நிவர்த்தகதா. வியாவிருத்தாகாரமாக இருக்கணுங்கிறது அவசியம். ஆனால் அதுல நது தத்திர விசேஷ பிரகார தத்துவ நியம. ஞானம் வியாவிருத்தாகாரமாக இருந்தால்தான் பிரமத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறது வாஸ்தவம். ஆனா ஞானத்தை வியாவிருத்தாகாரம்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு விசேஷம் அதுல அவசியம் பாதிக்கணுங்கிற நியமம் இல்லை. பாதிக்கலாம், பாதிக்காமலும் இருக்கலாம். இது சுக்தி ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் போது அந்த விசேஷம் தனியாக இருந்து பாதிக்கிறது. ஆனா மகா வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல அந்த வஸ்துவில எந்த விசேஷமும் புதுசா பாதிக்கிறது இல்லை. ஆனா ஞானம் வியாவிருத்தாகாரம். அப்படின்னா என்ன? விசேஷம் பாதிச்சாதான் அது வியாவிருத்தாகாரம்னு இல்லை, அந்த ஸ்வரூபம் தனியாக பாதிக்கிறதையும் அந்த ஞானம் வியாவிருத்தாகாரம் ஆகலாம். அப்ப எப்போ ஸ்வரூப மாத்திரத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானம் வியாவிருத்தாகாரம் ஆகும் அப்படிங்கிறத மேற்கொண்டு விசாரம் பண்ணி அவர் தீர்மானம் பண்ணணும். வியாவிருத்தாகாரம் அனுவருத்தாகாரம். வியாவிருத்தாகாரமாக இருந்தால் ஞானம் பிராந்தியை நிவர்த்தி பண்ணும். அனுவருத்தாகாரமா இருந்தால் பண்ணாது. வியாவிருத்தாகாரமாக ஞானம் வரணும்னு சொன்னால் அப்போ ஒரு விசேஷம் பிரகாரமாக பாதிக்கலாம்,
பாதிக்காமலும் போகலாம், ரெண்டு திருசாவும் போகலாம். அது எப்படின்னு நிரூபணம் பண்ணணும். இப்ப ஆத்மாவை தெரிவிக்கக்கூடிய அந்த தியானத்துல எந்த விசேஷமும் பாதிக்காமலே அந்த ஞானம் வியாவிருத்தாகாரமாக ஆகிறது. மற்ற இடத்துல சுக்தியை தெரிவிக்கும் போது அந்த சுக்தி தன்மைங்கிற ஒரு விசேஷம் இருக்கு, அந்த விசேஷத்தை காமிச்சு அது வியாவிருத்தாகாரமாக ஆகிறது. அதனால ரெண்டு விதமாக வியாவிருத்தாகார ஞானம் இருக்கலாம், அது பிராந்தியை நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பிரதிஜை பண்றார். நது தத்ர விசேஷ பிரகாரகத்துவ நியமஹ ததாதி வியாவிருத்தாகாரதாகி துவேதா பவதி. தியானம் வியாவிருத்தாகாரம் அப்படின்னு சொல்வதற்கு ரெண்டு வழிகள் இருக்கு, ரெண்டு விதம் இருக்கு. விசேஷனாத் உபலக்ஷணாச்ச, தியானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்துல ஒரு விசேஷனம் சேர்த்து அதை தியானத்தை வியாவிருத்தாகாரமாக ஆக்கலாம், அல்லது உபலக்ஷணம் சேர்த்து உபலக்ஷணத்தை கொண்டு வியாவிருத்தாகாரமாக தியானத்தை சொல்லலாம். தத்ர ஆத்யே சப்பிரகாரகத்துவ நியமஹா, எந்த இடத்துல விசேஷனம் சேர்ந்ததுனால ஞானம்ங்கிறது வியாவிருத்தாகாரமாக ஆகிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக அந்த ஞானம் ஒரு விசேஷத்தை பிரகாரமாக கொண்டதாக இருக்கும். அதுவும் சேர்ந்து பாசிக்கும். இயம் சுக்தி அப்படின்னு தெரிஞ்சுட்டான், ரஜதம்னு தெரிஞ்சுட்ட பிராந்தன். இப்ப தெரிஞ்சுக்கும் போது அதே வஸ்து ஏற்கனவே பார்த்த அந்த வஸ்து ஒண்ணு பாசிக்கிறது. சுக்தித்துவம் அப்படின்னு ரஜதத்துல இல்லாத ஒரு தன்மை இருக்கு, இதுதான் விசேஷம். ரஜதத்துக்கு வராது, அது ரஜதத்துல இல்லாத சுக்தித்தன்மைங்கிற ஒரு தன்மையும் சேர்ந்து பாசிக்கிறது. இப்ப இது என்னன்னு சொல்றது, இவனுக்கு ரெண்டும் பாசிக்கிறது பாருங்க. சுக்தித்துவமும் பாசிக்கிறது, அதோட சேர்ந்து எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவும் பாசிக்கிறது. இதுதான் சுக்தி அப்படின்னு, இது சுக்தி தான் அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்ப இந்த இடத்துல இந்த சுக்தித்துவம் பாசிக்கிறதே இது விசேஷனம். ஏன்னா அதுவும் சேர்ந்து பாசிக்கிறது. தெரியும் போது அந்த சுக்தித்தன்மையும் சேர்ந்து தெரிகிறது, சுக்தியும் சேர்ந்து தெரிகிறதுங்கிற காரணத்தினால இந்த சுக்தித்துவம்ங்கிறது விசேஷம், இந்த அசாதாரண தர்மம் இந்த இடத்துல விசேஷணமாகிறது, தெரியும் போது விசேஷணமாகிறது. அப்ப இது விசேஷனா வியாவிருத்தாகாரம். இந்த தியானத்தை என்ன சொல்றது, விசேஷணத்தை கொண்டு வியாவிருத்தாகாரமான தியானம். இந்த தியானம் அந்த ரஜத பிராந்தியை நிவர்த்தி பண்ணுங்கிறதுல சந்தேகமே இல்லை, எல்லாரும் ஒத்துந்த விஷயம் இது. ஆத்யே சப்பிரகாரகத்துவம், இப்பேற்பட்ட ஒரு விசேஷணத்தை கொண்டு அந்த ஞானம் வியாவிருத்தாகாரமாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக சப்பிரகாரகமாக இருக்கும். இந்த விஷயத்துல எனக்கு ஆட்சேபமே இல்லை. த்விதீயேதி, அந்த விசேஷம் உபலக்ஷணமாக இருந்துடுத்துன்னு வச்சுக்கூட, அந்த உபலக்ஷணம்ங்கிற சப்தம் இப்ப தார்க்கிகனை பத்தி வச்சுட்டு பேசுறது. அந்த உபலக்ஷணம் நாம உபாதி உபலக்ஷணம் ரெண்டையுமே உபலக்ஷணம்னு சொல்லுவான். விசேஷணத்தை தவிர பாக்கி மூணு விதம் சொன்னேனே, அந்த மூணு விதத்துல விசேஷணத்தை விசேஷணம்னு அப்படியே ஒத்துட்டு இருக்கான். பாக்கி உபாதி உபலக்ஷணம் இது ரெண்டையுமே உபலக்ஷணம்னு அவ பாஷைக்கு சொல்றது. அது இருந்தாலும் சரி, வர்த்தமானமா இருந்தாலும் சரி, இல்ல அதீதமா இருந்தாலும் சரி, அந்த இதுல சேரலைன்னு சொல்லிட்டோம்னா அதை உபலக்ஷணம் அப்படின்னு அவ அந்த கோஷ்டியில சேர்த்துருவா. இப்ப உபலக்ஷணத்தை கொண்டு இந்த வியாவிருத்தாகாரமாக ஆகக்கூடிய ஸ்தலத்துல அந்த விஷயம் எந்த விசேஷம் இதை தனித்து பிரித்து காமிக்கிறதோ அந்த விசேஷம் கூட தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அது கூட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இத பிரித்து காமிக்கணும், அவ்வளவுதான் அதனுடைய வேலை. அது கூட தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அத உபலக்ஷணம்னு சொல்றோம். இப்ப அந்த உபலக்ஷணத்தை கொண்டு வியாவிருத்தாகாரம் ஆகும் போது அங்க ரெண்டு விதம் இருக்குன்னு சொல்றார். த்விதீயே அப்படி தர்மாந்தரஸ்ய எது உபலக்ஷணம் தஸ்மாத் வியாவிருத்தாகாரத்வே சப்பிரகாரக தைவ. உபலக்ஷணத்துல ரெண்டு விதமான உபலக்ஷணம் இருக்கு. இந்த காக்காவையே ரெண்டு விதமான உபலக்ஷணத்துக்கும் உதாரணமாக சொல்லலாம். காக்கவந்தோ தேவதத்தஸ்ய கிரஹா அப்படின்னு அவன் வாக்கியம் சொல்றான். இப்ப என்ன பண்றான்னா, இவனுடைய வாக்கியத்திலேருந்து அவனுக்கு எப்படி புரியுறதுன்னா, காக்கா உட்கார்ந்து இருக்கு ஆனா இவன் பாக்குறக்கே கிளம்பிடுத்துன்னு வச்சுருப்பான். இவன் காமிச்சு இதுதான் காக்கா உள்ள கிரகம் தான் அப்படின்னு இவன் சொல்றான். இவன் இதை கேட்டுட்டு அவன் பாக்குற சமயத்துல காக்கா கிளம்பிடுத்துன்னு வச்சுருப்பான். இப்ப அவன் என்ன பண்ணுவான், காக்கா பறக்கிறத தான் பாக்குறானே தவிர காக்கா உட்கார்ந்து இருந்தத இந்த இவன் பார்க்கல. அப்படியே ஒரு சூழ்நிலை வச்சுக்கோ, நல்லா புரியும் அந்த சமயத்துல. இப்போ அவன் என்ன பண்றான்,
காக்கா உள்ள கிரகம்னு சொன்னானே, ஒரு கிரகத்திலையும் காக்கா இல்லை, காக்கா கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவான், அந்த கிரகத்துக்கு மேல முளைச்சிருக்க உத்திருணத்துவம்னு சொல்றது, அந்த கிரகத்துக்கு மேல முளைச்சிருக்கக்கூடிய திருணங்கள் காக்கா உட்கார்ந்ததுனால சாஞ்சிருக்கும், படுத்திருக்கும். காக்கா எழுந்திருந்த போன உடனே திருப்பி மேல மெதுவா தலையை தூக்கும் இல்லையா? இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவான், ஆஹா இந்த கிரகத்துல தான் காக்கா உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? இதுக்கு உத்திருணத்துவம்னு சொல்றது. உத்கத திருணத்துவம், உத்கதமான திருணத்தை கொண்ட வீடு. சரி, இதுலதான் காக்கா உட்கார்ந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பான். முதல்ல காக்கா இதுல உட்கார்ந்துருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவன் இதுதான் தேவதத்தனுடைய கிரகம்னு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த காக்காங்கிற உபலட்சணத்துக்கு இன்னொரு தர்மம் சேர்ந்தது பாருங்க, உத்திருணத்துவம்னு. அந்த திருணங்கள்லாம் மேல தலையை தூக்குறத பார்க்கணும்னு. அது மாத்திரம் எங்கேயும் போகல, அது அந்த வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கு. இந்த லட்சணம் இருக்க இதோட சேர்ந்தது அந்த வீடு, இது எங்கேயும் அதை விட்டு வீட்டை விட்டு போகாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தர்மாந்தரம் இருக்கு. இந்த தர்மாந்தரத்தை வச்சு கண்டுபிடிக்கும் போது அது விசேஷமா பாதிக்கணும், அப்ப சப்பிரகாரமாக பாதிக்கும். ஆனால் இந்த காக்கா இந்த காக்காங்கிற உபலட்சணத்தை எப்படி சொல்றதுன்னா, அது தர்மாந்தரத்துக்கு உபலட்சணமாக வீட்டை காமிக்கிறது. தான் சுயமாக வீட்டின் சொரூபத்தை காமிக்காவிட்டாலும் தான் இருந்ததுக்கு அடையாளமாக வேற ஒன்ன காமிச்சு அது மூலமாக அந்த வீட்டை காமிச்சு கொடுத்துடுறது. இதுதான் தர்மாந்தரத்தை உபலட்சணம். அந்த வீட்டுல புல்லுகள்ல ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கோ, காக்கா உட்கார்ந்து இருக்குங்கிறதுக்கு எந்த அடையாளமும் அங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட இது இருக்கலாம் இல்லையா, வீடு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது காக்கா உட்கார்ந்த கிரகம்னு சொன்னா இவனால புரிஞ்சுக்க முடியாது. இவனே அந்த காக்கா உட்கார்ந்த கிரகத்தை ஏற்கனவே பார்த்திருக்கணும் காக்காவோட சேர்ந்து, அப்பதான் இவனுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற ஒரு விதமா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஸ்தலத்துல அந்த காக்காவானது வேற ஒரு தர்மத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக அந்த கிரக ஸ்வரூபத்தை மாத்திரம் காமிச்சு கொடுக்குறது. ஆனால் அந்த கிரகத்தை பார்க்கும்போது அதோட சேர்ந்து அந்த காக்கா தெரியவே தெரியாது. அந்த கிரகஸ்வரூபத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கும் போது அதுல அந்த காக்கா விஷயமே இல்லை, கிரகஸ்வரூபம் மாத்திரம் விஷயம். இப்ப இதே காக்காவானது ஸ்வரூபத்துக்கு உபலட்சணமாக இருக்கு. தர்மாந்தர உபலட்சணம் பண்ணி ஸ்வரூபோபலட்சணம் இல்லை, நேரடியாக ஸ்வரூபமே அந்த காக்காவால தெரியப்படுத்தப்படுறது. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு விதமான உபலட்சணத்துக்கும் இதையே உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்னும் பல உதாரணங்கள், இது சும்மா உதாரணம் தானே, இதுல ஒன்றும் பெரிய தாற்பயம் இல்லை. அப்படி சொல்லும் போது எந்த ஒரு உபலட்சணமானது வேற ஒரு தர்மத்தை எடுத்து காமிச்சு அது மூலமாக நமக்கு வேண்டிய வஸ்துஸ்வரூபத்தை காமிக்கிறதோ அப்பேற்பட்ட உபலட்சணம் சொன்னால் அது நிச்சயமாக அந்த ஞானம் அகண்டாகாரமா இருக்காது, அது விசேஷ பிரகாரமாக இருக்கும். ஆனால் ஸ்வரூபத்தை நேரடியாக தெரிவிக்கக்கூடிய உபலட்சணம் நமக்கு ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்தால் அப்ப அந்த எந்த தர்மமும் தெரியாமல் வெறும் ஸ்வரூபம் ஜாவிருத்தாகாரமாக தெரியலாம். அப்படின்னு உபலட்சணத்துல ரெண்டு விஷயம். இந்த பிரம்ம விஷயத்துல ஆத்ம விஷயத்துல இங்க எத்தனை விஷயங்கள் சொல்றோமோ எல்லாம் துவைத்தம் தான். இங்க விசேஷனம் உபலட்சணம் எல்லாம் சொல்லியாகலாம். துவைத அபாவத்தை கூட உபலட்சணமாகத்தான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த துவைத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது துவைத அபாவம் பிரம்மத்துல இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, திவ்யாபாவவத் பிரம்மான காக்கவத் கிரகம் தான் அது. காக்கா துவைதாபாவம் அதுக்குள்ள அதுல இருந்து இருக்குன்னு அர்த்தம் இல்லை, பிரம்ம மாத்திரம் தான் அங்க. அந்த துவைதாபாவம் கூட உபலட்சணம் தான், அதை சேர்த்து புரிஞ்சுக்க கூடாது. காக்காவை சேர்த்து கிரகத்தை புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி அந்த துவைதாபாவத்தை சேர்த்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்க கூடாது. துவைதாபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கணுமே தவிர அதை கழட்டி விட்டுருந்தோம். இப்ப என்ன ஆகும், இந்த துவைதாபாவங்கிற இந்த உபலட்சணம் இருக்கே அது சுத்தமான பிரம்மத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு உபலட்சணமாக இருக்கு. இதை இன்னொரு தர்மத்தை கலப்பி விட்டு அந்த பிரம்மத்தோட சேர்த்து விடல. அந்த உத்திரணத்துவத்தை அந்த காக்கா சேர்த்து விட்டா மாதிரி இல்லை. திருணமில்லாத வீட்டில அந்த வீட்டை மாத்திரம் அந்த கிரகத்தை மாத்திரம் காமிச்சு கொடுத்தது இல்லாத காக்கா, இப்ப இல்லாத காக்கா. அது போல அங்க இல்லாத துவைதாபாவம் அந்த ஸ்வரூபத்தை மாத்திரம் காமிச்சு கொடுக்கிறது.
இப்படி இருக்கும் போதும் இந்த ஞானமானது வியாவிருத்தாகாரம்னு சொல்லலாம். ஆனா இந்த அகண்டாகாரம்னு சொல்றதுக்கு ஒரு பாதையும் இல்லை, ஒரு 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 கஷ்டமும் இல்லை. அகண்டாகாரமாக இருக்கு. அகண்டம் சகண்டம்னா என்னன்னு கேட்டாங்க, அந்த ஞானத்துல விஷயமாக கூடிய பதார்த்தத்துல இது விசேஷம், இது விசேஷனம், இது சம்பந்தம்ங்கிற பிரிக்கும்படியாக இருந்தால் அப்போ அது சகண்டம். பிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டால் அப்போ அகண்டம். அதாவது தெரியும் போது என்ன தெரியறதுன்னு பார்க்கணும். சில சமயம் தெரியும் போது என்ன தெரியறதுன்னு நமக்கு சொல்ல தெரியாது, சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா கேள்வி கேட்டா எல்லாருக்கும் பதில் சொல்றான்னு வச்சுங்களேன், அப்ப அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு தான் அர்த்தம் இல்லையா? அதனால எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கோங்கிறத நம்ம கேள்வி கேட்டு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சால் அப்ப இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். அனுமானம் என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கே தெரியாது, அதை சொல்ல தெரியாதுன்னு அர்த்தம். அதை கேள்விக்கு பதில் சொல்லும் பட்சத்தில் அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத வச்சுக்கணும். இப்ப அதனால ஒவ்வொரு வஸ்துவிலையுமே நாம பார்க்கும்போது கேட்கும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தெரிஞ்சுக்கும் போது பல விசேஷங்களை அதுல சேர்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்ப என்ன ஆகும், அந்த பல விசேஷங்கள் அந்த வஸ்து எல்லாம் சேர்ந்து அந்த ஞானத்துல தெரிகிறது. அப்ப அந்த ஞானத்துல தெரியக்கூடிய விஷயத்த நீங்க நிறைய பாகமா பிரிக்கலாம். இதோ இந்த ஒரு விசேஷம், இது விசேஷம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயமா கண்டமா பிரிச்சுடலாம். இது தெரியும் அது தெரியும்னு. இப்படி தெரியும் போது அந்த ஞானம் எல்லாம் சகண்டம், இது அகண்டாகாரம் இல்லை. எந்த ஞானத்துல ஒரே ஒண்ணுதான் விஷயம், அதை தவிர இன்னொன்னு இல்லவே இல்லை, அதை பிரிக்கிறதுக்கே அங்க ஒண்ணும் இல்லை, அப்படி இருக்கும் போது அது அகண்டாகாரம் இல்லையா? இப்போ ஆத்மஸ்வரூபத்துல மகா வாக்கியத்தினால ஏற்படக்கூடிய அந்த சாட்சா்காரம் இருக்கு, அதுல ஒன்னே ஒண்ணுதான் விஷயம். அதுல இன்னொன்னு இருந்தா அது அத்வைதமாக ஆகாது, துவைதம் வந்துடும், கூட வந்துடும். அதனால அப்பேற்பட்ட அந்த வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய ஞானம் கூட இப்ப வியாவிருத்தாகாரம்னு எதை வச்சு சொல்லலாம்னு சொன்னால் ஏற்கனவே அந்த துவைதாபாவங்கிற அந்த உபலட்சணத்தை வச்சுதான் சொல்லி ஆகணும். அத்வைதத்துவம் உபலட்சணம். அத்வைதம்னா துவிதீயம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒண்ணு முதல்ல ஒரு ஞானம் வந்தது. அந்த துவிதீயத்தினுடைய அபாவத்தை உபலட்சணமாக சொல்லி இந்த அத்வைதத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஞானம் வியாவிருத்தாகாரமாக நிச்சயமாக இருக்கலாம். அந்த ஞானம் தான் நிஜமாக பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் தெரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம். அப்படியானால் இது அந்த பிரபஞ்ச ஞானத்துக்கு பாதகம் ஆகலாம். இப்பேற்பட்ட ஞானம் வரத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சித்திகாரர் அதுவே ஸ்தாபனம் பண்றார். द्वितीयेपि धर्मान्तरस्य यत् उपलक्षणं तस्माद् व्यावृत्ताकारत्वे सप्रकारकता एव यदि तु स्वरूपोपलक्षणाद् व्यावृत्ताकारता तदा निष्प्रकारकतैव उपलक्षणस्य तत्र अप्रवेशः. அப்ப இந்த உபலட்சணத்துக்கு இவர் பேர் கொடுத்தார், ஸ்வரூபோபலட்சணம் தர்மாந்தரோபலட்சணம். அதே முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். ஸ்வரூபோபலட்சணத்தை வச்சுட்டு வியாவிருத்தாகாரம் சொன்னா அந்த விஷயம் அதுல பாதிக்காது, அதுவும் பாதிக்காது, இன்னொரு விசேஷமும் பாதிக்காது, ஸ்வரூபம் மாத்திரம்தான் பாதிக்கும்னு சொல்லிட்டார். ஸ்வஸ்ய ஸ்வஸ்மின் அப்பிரகாரத்வா. அப்போ யாரோ ஒருத்தன் கேட்பான், அது வேற விசேஷம் பாதிக்க வேண்டாம், அந்த ஆத்மாவே விசேஷமாக ஆத்மாவில் பாதிக்கிட்டு, அது எப்படி பாதிக்கும்? விசேஷம் பிரகாரம் சொன்னா அந்த ரெண்டா பிரிக்க வேண்டாமா? பிரிச்சாதானே இது விசேஷம் இது விசேஷனம்னு சொல்லலாம். தானே விசேஷம் தானே விசேஷனம்னு சொன்னா அது முடியாதுன்ற. ஸ்வஸ்தித ஸ்வஸ்மின் அப்பிரகாரத்வா. ஸ்வம்னு சொன்னா அந்த ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபமே விசேஷமாகவும் அதுவே அதுக்கே விசேஷமாகவும் பாதிக்கட்டுமேனு சொன்னா அது சாத்தியமில்லை, அது பிரகாரமாக பாதிக்காது. அவன் நடுப்புற ஒண்ணு கேட்டான், நையாயிகன் ஒரே வஸ்துவை விசேஷமாகவும் விசேஷணமாகவும் பாதிக்கிறதுக்கு அநேக இடத்துல பாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். எப்படி கேட்டா, எல்லாமே ஞானத்துக்கு விஷயம் ஜேயம் அப்படின்னு சொல்றான். எல்லாமே ஞானத்துக்கு விஷயம் தானே. என்னுடைய ஞானத்துக்கு விஷயம் நான் சொல்லல, ஞானத்துக்கு விஷயம் பொதுவா எனக்கோ வேற யாருக்கோ, அதாவது எல்லாமே அறியப்படக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லும்போது சர்வம் ஜேயம் அப்படின்னு சொன்னோம்.
சர்வம் ஜேயம். இப்படி ஒரு கல்பனை பண்ணுங்க. உங்களுக்கு உலகத்துல மொத்தம் உலகங்கிறது ஒரு 10 பொருள் தான் அப்படின்னு வச்சுக்கோ. இல்ல சப்த பதார்த்தான்னு சொல்றாலோ இல்லையோ, 7 பொருள் தான் உலகம் அப்படின்னு கல்பனை பண்ணி வச்சுக்கோ. இந்த 7 பொருளும் ஜேயம், அறியப்படக்கூடியதாக இருக்கு. அப்படின்னா எல்லாமே ஜேயம்ங்கிறது ஒரு சரியான விஷயம்தான் இல்லையா? சொன்னது தப்பு இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாமே ஜேயம்னு சொல்றது, அந்த ஜேயம்னு சொல்லக்கூடிய ஜேயத்துவம் தன்மை இருக்கு, அது ஜேயமா இல்லையா அப்படின்னு கேட்டால், அது ஜேயம் இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஜேயம்னு நீங்க எப்படி சொன்னீங்க? அதுவும் ஜேயம்னு சொன்னா இந்த ஜேயத்தன்மையில இன்னொரு ஜேயத்தன்மையா தானேயான ஒரு சிக்கல் வருது. அதுக்கு என்ன சொல்றான் நையாயிக்காரு, எல்லாமே ஜேயம்தான். அந்த ஜேயத்தன்மை இருக்கு, ஜேயத்துவம், அது கூட ஜேயம்தான். அப்படியானா ஜேயத்துவத்துல இன்னொரு ஜேயத்துவம் இருக்கான்னு கேட்காதுங்கோ. இந்த ஜேயத்துவமே தான் எல்லாத்திலையும் இருக்கு, எல்லாத்திலையும் இருந்துட்டு தன்னிடத்திலையும் இருக்கு. இந்த ஜேயத்துவங்கிற அந்த தன்மை அந்த மற்ற 7 பொருள்கள்ல இருக்கிற மாதிரியே தன்னிடத்திலையும் இருக்கு. இத புரிச்சுண்டா, அந்த ஜேயத்துவம் தன்னிடத்திலையும் இருக்குன்னு சொன்னால், அப்போ ஆதாரமான ஜேயத்துவமும் அதுவே, அதுல தெரியக்கூடிய ஜேயத்துவமும் அதுவேன்னு ஒரே வஸ்து ஆதாரமாகவும் ஆதேயமாகவும் 2 விதமா தெரிகிறது இல்லையா? அங்க 2 ஜேயத்துவம் கிடையாது. 2 ஜேயத்துவம்னா போயிட்டே இருக்கும், அனவஸ்தகம். அப்படி சொல்ற இல்லையா? இதே மாதிரிதான் பிரமேயத்துவம். இந்த மாதிரி நிறைய அபிஷேயத்துவம், எத்தனையோ விஷயங்கள் அவ வச்சுருக்காங்க. அத போல அகண்டாகார விற்த்தியில பாசிக்கக்கூடிய அந்த ஒரே ஆத்மஸ்வரூபம் அந்த ஞானத்துக்கு விசேஷமாகவும் அதுவே அதுல விசேஷணமாகவும் ஏன் பாதிக்க கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு? அது ஏன் அகண்டாகாரம் நிஷ்பிரகாரகம்னு சொல்லணும்? அதுவும் சப்பிரகாரகமாக இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டான். அஸ்வே மகிம்னி திஷ்டத்தின்னு பார்த்தீங்களா? நீங்களே இது சொன்ன, அங்கேயும் ஒரு ஆதார பாவம் தெரியுது. எங்க இருக்காருன்னு கேட்டார். தஸ்மின் பிரதிஷ்டிதா அப்படின்னு சொன்னா வே மகிம்னி அப்படின்னு சொல்லிட்டார். மகிமானா ஸ்வரூபம். அப்ப தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஆத்மா இருக்கிறது. அப்ப என்னாச்சு? ஸ்வரூபம் வேற தான் வேற இல்லை. ஆனா அதுலயே ஒரு ஆதாரம் ஆதேயம்னு தெரிவிக்கக்கூடிய சப்த பிரயோகம் இருக்கு, விவகாரம் இருக்கு. இது ஒரு பிராமணிகமான வாக்கியம் தானே, அதனால இந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆதாராதேய பாவம்னு சொல்றது, ஆதாரம் ஆதேயம்ங்கிற இத நாம ஒரே வஸ்துவில கூட சொல்லலாம் போல இருக்குன்னு உபபத்தி. இந்த மாதிரி தப்பா புரிஞ்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக அது அதவா நமங்கிறதுங்க. நச்ச பிரமேயத்வாதிவத் ஸ்வஸ்யைவ ஸ்வஸ்மின் பிரகாரத்வம் இது வாக்கியம் ந வாக்கியம். இது தப்பு. ஏன்? ஸ்வயா அபி கேவலான்வயினி ஏவ அகத்யா ததாங்கீகாரா. ஆனா இந்த ஜேயத்துவம் பிரமேயத்துவம் இதெல்லாம் தார்க்கிகால் சொல்லக்கூடிய பதார்த்தங்கள். அதுலயும் கேவலான்வயின்னு அவ சில இதை கேவலான்வயினா அது இல்லைங்கிறது கிடையாது. எங்கேயுமே எது இல்லைன்னு சொல்ல முடியாதோ அதுக்கு கேவலான்வயம் பேரு. அபாவம் இல்லாத பதார்த்தம். பாக்கி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பதார்த்தங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா அதுக்கு அபாவம் உள்ள பதார்த்தம். எந்த பதார்த்தத்துக்கு அபாவமே கிடையாதோ அதெல்லாம் கேவலான்வயின்னு சொல்லிட்டேன். அது இல்லாத இடமே கிடையாது. இல்லாத இடத்துலதான் அது இல்லைன்னு சொல்லலாம். இல்லாத இடமே இல்லைன்னு சொன்னா அந்த வஸ்துக்கு அபாவம் இல்லைங்கிறது. இதுதான் கேவலான்வை. கேவலான்வையான பதார்த்த ஸ்தலத்துல நீ வேற வழி இல்லாமல் அப்படி சொல்ற. அப்படி வேற வழி இருக்கும் பட்சத்தில் கடத்துல அதே கடம் இருக்குன்னு நீ என்னைக்கான சொல்லுவியா? சொல்றது இல்லை, அப்படி வழக்கம் இல்லை இல்லையா? ஏன்னா ஒரே கடம் அதே கடத்துக்கு ஆதாரமா இருக்குன்னு சொல்ற வழக்கம் இல்லை. அபேதமாக இருந்தாலும் ஒரே வஸ்துவில ஆதாராதேய பாவத்தை கல்பனை பண்றதுங்கிறது நீ வெறும் கேவலான்வை ஸ்தலத்துல மாத்திரம்தான் வச்சுட்டு இருக்கு, உன்னுடைய பிரக்கிரியை நிர்வாகம் பண்றதுக்காக. வேதாந்தத்துக்கு வந்தால் கேவலான்வைன்னு ஒண்ணு கிடையாது. கேவலான்வையினே ஒரு பதார்த்தமும் இல்லை. நீங்க எந்த பதார்த்தத்தை காமிச்சாலும் இது பிரம்மத்துல இல்லைன்னு சொல்லிடுவேன் இல்லையா? நிர்விசேஷமான பிரம்மத்துல இல்லைன்னு. அதாவது நீங்க என்ன சொன்ன, இல்லேன்னு சொல்ல முடியாத பதார்த்தம் கேவலான்வை. ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னா அதை இல்லைன்னு சொல்லக்கூடிய அபாவத்தோடு கூடின பதார்த்தம்.
எந்த பதார்த்தத்தை எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாதோ, எதுக்கு அபாவம் கிடையாதோ, எந்த வஸ்துவுக்கு அபாவம் கிடையாதோ அதை கேவலான்வைன்னு நீங்க சொல்றீங்க. அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் கேவலான்வைத்துவம். அப்ப அப்பேற்பட்ட பதார்த்தம் உனக்கு இருக்கு உன் மதத்துல, ஆனா எனக்கு கிடையாது. ஏன்னா எல்லா வஸ்துவுமே நாம பார்க்கிற வஸ்து திருஷ்யம் எல்லாமே பிரம்மத்துல இல்லைதான். நேகநானாஸ்திஜன அதுல இருக்கக்கூடிய அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆயிடும். ஆக நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேவலான்வை ஸ்தலத்துல வேற வழி இல்லாமல் நீ ஒரே வஸ்துவுக்கு ஆதாராதேய பாவம் விசேஷண விசேஷ பாவம் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எதுவும் கிடையாது. त्वयापि கேவலான்வயின்னேவ அகத்யா ததா அங்கீகாரா நது சர்வத்திர. எல்லா இடத்திலும் பொதுவாக இந்த மாதிரி அபேதத்துல அந்த ஆதாராதேய பாவம் விசேஷ விசேஷ பாவங்கள்லாம் இருக்கலே. நிறுத்திக்கோங்க.